வணக்கம். இன்னைக்கு அவல் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு கெட்டி அவல் எடுத்திருக்கோம். சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கோம். இதை ஒரு கடாயில் போட்டு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இதை ஆற வச்சுக்கணும். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பொடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு பொடிச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ அதே கடாயில் 1.5 கப்புக்கு தண்ணி விட்டுக்கிறேன். அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு அதில் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் இனிப்பு மைல்டாக இருக்க வேண்டி 1/2 கப்பு மட்டும் சேர்க்குறேன். இந்த 1 கப் அவலுக்கு 3/4லேருந்து 1 கப்பு வரைக்கும் வெல்லம் சேர்க்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவின தேங்காயும் சேர்க்குறேன். தேங்காயை பல்லாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ நான் தேங்காய் பூவாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரும்போது இந்த பொடிச்ச வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்து கிளறணும். இது கொஞ்ச நேரம் கிளறினாலே போதுமானது, சுருண்டு வந்துடும். இப்போ இது சரியாக வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அளவு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி இதை கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுத்து, நம்ம எடுக்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுத்து. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.